மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தியானிக்க இருக்க வேத வசனம் நீதிமொழிகள் 21 அதிகாரம் 23 வசனம். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். வாய், நாவு, இந்த ரெண்டுமே ஆண்டவர் படைப்பில் மிக முக்கியமான படைப்பு. இந்த வாய் நாவு இல்லைன்னா நம்மளால் சாப்பிட முடியாது, எனர்ஜியாக இருக்க முடியாது, பேச முடியாது, ப்ரீத்திங்க்கு சப்போர்ட் பண்ணாது. அப்போது ஆண்டவர் மிக முக்கியமான ஒரு உறுப்பை நம் கரங்களில் கொடுத்து ஆத்துமாவோடு கனெக்ட் பண்ணுகிறார். ஏன் ஆத்துமாவுக்கும் நாவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று கேட்டால், நம் நாவில் உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நியாய தீர்ப்பில் கணக்கு கேட்கிறதாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளோட வாயின் வார்த்தைகள் ஆத்மா கூட தொடர்புடையதாக இருக்கிறது என்பது இந்த வசனத்தில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நாம் வாக்குள்ள நாம் போடுகிற உணவுகள் நம்மளை ஆத்மீக தீட்டுப்படுத்தாது. ஆனால் அதே சமயம் வாயிலிருந்து புறப்படக்கூடிய, வாயில் நீங்கள் சாப்பிட்றது அப்படியே வருமா? நிச்சயமாக வராது. நமக்கு இன்டைஜஷன் ஆகி வாமிட்டிங் சென்சேஷன் வந்தால் மட்டும்தான் அது அசுத்தமாக வெளிவரும். ஆனால் நம்மளோட நாவில் என்ன வருகிறது? பேச்சு வருகிறது. அந்த பேச்சு ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் இருந்தால் அது நம்முடைய உடம்பு முழுக்கனையும் கரைப்படுத்துகிறது. நாக்கு ஒரு சின்ன உறுப்பு தான், அதெல்லாம் பார்க்குறதுக்கு பெரிய உறுப்பெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு 7 to 5 அல்லைன்னா 8 to 8.5 சென்டிமீட்டர் தான் லாங். ஆக்சுவலாக அதோட நாவோட சைஸே. இந்த ஒரு நாவு தான் நம்மளோட வாழ்க்கை சக்கரத்தையே அழித்துவிடும். அது ஆண்டவர் இன்னும் ஊமைப்படுத்துகிற போது காட்டுத்தீக்கு சமமாக சொல்கிறார். அப்போது நாவின் பயன்பாடுகள் அந்த அளவுக்கு முக்கியமாக ஆண்டவர் கருதுகிறார். நாம தான் அதை லீஸ்ட் பாதராக எடுத்துகிட்டு இருக்கிறோம். நம்ம நாவில் ஆண்டவர் சொல்கிறார், நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசு, தீய வார்த்தை நாவில் இருந்து புறப்படக்கூடாது. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், வேதம் வாசிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம் வாய் எவ்வாறு பேசுகிறது என்பதை நம்ம சற்று சுதாரிக்க வேண்டும். நம்ம நாவில் நம்ம கெட்ட வார்த்தைகள் பேசுகிறோமா? கோபத்தின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறோமா? கோபப்படுகிறோமா? இல்லை பிறரை குறித்து பழிக்கிறோமா? இல்லாதது பொல்லாதது சொல்கிறோமா? பிறரோடு கோல் மூட்டி சண்டைகள் உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? பிரிவினைகள் உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? இதை நாம் சற்று சிந்தித்து நாம் திருத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய நாவின் பயன் என்ன? நம்ம சாப்பிட பயன்படுது, எல்லாம் சரிதான். ஆனால் ஆண்டவர் சில விதிமுறைகளை நாவுக்கென்று கொடுத்திருக்கிறார். நாவு, புத்தியுள்ள நாவு என்ன செய்யுமா தெரியுமா? வார்த்தைகளை சுருக்கமாக பேசுமா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், பேசும்போது பொறுமையாக இரு, கேட்கும்போது தீவிரமாக இரு. நாம் பேசுகிறப்போ பொறுமையாக தான் பேசணும். 5 தடவை ஏதாவது கொஸ்டின்ஸ் யாராவது ரைஸ் பண்ணால் நம்ம அவ்வளோ மென்மையாக தான் பேசணும், பொறுமையாக தான் பேசணும். அதே மாதிரி வார்த்தைகளும் சுருக்கமாக பேச சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, பேச 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 அதிகமாக பேசினா பாவம் இல்லாமல் போகாது, சொற்கள் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. உன் உதடுகளை அடக்குறவனோ புத்திமான். அப்போது எந்த அளவுக்கு நம்முடைய நாவை அடக்க வேண்டும், நம் உதடுகளை அடக்க வேண்டும் என்பதை நாம் ரொம்ப முக்கியமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் நம்மை நோக்கி சொல்கிறாரு, சர்ப்பத்தை போல நாவை கூர்மையாக்காதீங்க. அப்போ எப்படி இருக்கணும் நம்மளுடைய நாவு? நல்ல சொற்களை,
துதியின் சொற்களை, அன்பு உள்ள நாவாக, பிறருக்கு நாம் அன்பை பகிர்கிறவர்களாக, ஆண்டவரை எப்போதுமே மேன்மைப்படுத்தும் நல்ல ஜனங்களாக, ஆண்டவர் கூட பற்றி இருக்கிறவர்களாக, ஆண்டவரின் நியாய பிரமாணங்களை நாம் சத்தமிட்டு வாசித்து சாத்தானை விரட்டுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். வீட்டில் நம்ம இருக்கும்போது வசனத்தை சத்தமிட்டு வாசிக்கணும்னு சொல்கிறார் ஆண்டவர். வீடு அறையெல்லாம் கேட்க வாசிக்கணுன்றார். ஏன்? ஆண்டவரோட வசனம் வீட்டுக்குள்ளே செல்லும்போது வீட்டில் மாறுபாடுகள் நிகழும். அதனால தான் அப்போது எவ்வளவு பவர்ஃபுல்லாக நாவு நமக்கு கொடுத்துருக்கிறார் தெரியுமா? அந்த பவர்ஃபுல்லான நாவில் தான் 2 விஷயம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையும் இருக்குது, சாவும் இருக்குது. மரணமும் வாழ்வும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஜீவனும் மரணமும். அப்போது ஜீவிக்கணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவரின் வார்த்தைகளை உச்சரித்து அவருக்கு ஏற்றது போல வாழ்ந்தால் தான் நாம் பரலோகத்தில் பங்கு பெறுகிறவர்களாக மாற முடியும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கேட்கப்படுகிறது. நம்ம வீண் வார்த்தை எது உச்சரிக்கிறோமோ நம்ம சொல்லுவோம், நான் சும்மா தானே பேசினேன், சும்மா தானே சொன்னேன், இதெல்லாம் அவர்கிட்ட கணக்கு செல்லாது. அந்த கணக்கெல்லாம் இங்கே தான் செல்லும். அவர்கிட்ட நாம் கணக்கு கொடுக்குறப்போ நம்ம அப்புழுக்கு இல்லாதவர்களாக, கரையற்றவர்களாக இருக்க வேண்டும். கரை திரையற்று இருக்க வேண்டும். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும், என்னோட ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அந்த ரெக்கார்டின் அடிப்படையில் தான் நியாய தீர்ப்பே வரும். அப்போது அதே போல தான் நாவுகள் பொல்லாத யூஸ் பண்ணி கொண்டிருந்தால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், ஃபில்தி திங்ஸஸ், இதுக்காக எல்லாத்துக்காக நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தினோம் என்றால், அருவருக்கத்தக்க செயலை செய்தோம் என்றால், நாம் போய் சேருகிற இடம் எரி நரகமாக இருக்கும். அன்பான தேவ ஜனங்களை, இதை கேட்டு நம் நாவை ஆண்டவருக்கு பிரயோஜனப்படக்கூடிய வகையில் மாற்றி ஆண்டவரோடு இணைந்து அவரோட மூச்சு காட்டி நமக்கு தந்திருக்கிறபடினால் அவரோடு இணைந்து அவருடைய சாயலில் மாற நாம் நல்லவர்களாக மாறி நம்முடைய நாவை அடக்கி, நாவை பொறுமையாக கடைபிடித்து, பொறுமையாக நம்ம பேசி ஆண்டவருடைய சித்தத்தை மாற்றம் செய்கிற நபர்களாக மாறுவோம். நன்றி.